Hello friends, welcome to ARK Dairies. நம்ம பேஜ்ல நிறைய பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கார் சேலுக்கு இருக்குது. ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ரெடி பண்ண டொயோட்டா இன்னோவா பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 lakhs FC கரண்ட்டில் இருக்க வண்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென் கார்பனு. ஸோ இதுவும் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய காரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்மேன் கான்செப்ட்டில் ஃபுல்லாக பிளாக்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோண்டா அக்கார்டு பார்த்தீங்கன்னா மூணாவது காரு. அது ஒரு 3 lakhsக்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் ஹோண்டா அக்கார்ட் 2009 மாடலு. நம்ம 3 கார் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னோவா பார்த்துருவோம். ஸோ இன்னோவா 6 months முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் லிஃப்ட் டைப் 1 இது 2005 மாடல் டைப் 4 கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட்டு ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டோர் பண்ணதுக்கே 3,10,000 ஆகியிருக்கு. வித் எல்லா பில்ஸும் வச்சுருக்காரு. ஃபேன்சி நம்பரில் இருக்குது 2777 செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 lakhs கோட் பண்ணுறாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாமே பாருங்கள். இன்டீரியர்ஸில் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ரைட் டச் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வித் ரிவர்ஸ் கேமோட வந்துடும். பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ. ஸோ 4மே பவர் விண்டோ. அதோட கண்ட்ரோல் டிரைவர்கிட்டே வந்துடும். ஸோ சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ டொயோட்டா இன்னோவா இந்த கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். காரில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் கிடையாது. நீட் கண்டிஷனில் இருக்குது. டொயோட்டா இன்னோவா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஃபேமிலி யூஸ்க்கு. அண்ட் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வெறும் 4,50,000 தான். இதோட அலாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாலேருந்து எடுத்து போட்டிருக்காரு. 38,000 வெறும் அலாய்ஸ்க்கு மட்டுமே செலவாகியிருக்கு. ஸோ கார் எடுத்திங்கன்னா ஒரு புது கார் மாதிரி தான் இருக்குது. ஸோ டொயோட்டா இன்னோவா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென் கார்பனு. ஸோ இதுக்கு வந்து ரிமோட் லாக், டொயோட்டா இன்னோவாவுக்கு ரிமோட் லாக்கும் வந்துடும். 2 கீயோடு வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம ஜென் கார்பன் பார்ப்போம். ஸோ கீச்சைன்லேயே உங்களுக்கு வந்து பேட்மேன் இருக்குது. அதே மாதிரி பேட்மேன் கான்செப்ட்டில் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஜென் கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs செலவு பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. அதுவும் எக்ஸ்டீரியர் தான் மெயினாக ரெடி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து அலாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாலேருந்து வாங்கியிருக்காரு. 38,000 ஆகியிருக்கு இந்த அலாய்ஸ். இது வந்து ஆஃப் செட் அலாய்ஸு. ஸ்பேசர்லாம் போடல. ஸ்டாக்லேயே உங்களுக்கு வந்து டயர் வந்து வெளியே வந்துடும். டயர் அலாய்ஸு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடி கிட் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் கார் பாடி கிட் போட்டிருக்காங்க. கார் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தாலே தெரியும். நல்லா லோ பண்ணியிருக்காரு. ஸோ அலாய்ஸே 38,000, 4 பிராண்ட் நியூ டயர் 22,000 ஆகியிருக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காரு. மற்றபடி இன்ஜினு எக்ஸாஸ்ட் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குது. இன்டீரியர் நீங்கள் அந்த சீட் கவர்லேருந்து பார்க்கலாம். எல்லாமே புதுசு போட்டிருக்காரு. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. டேஷ்போர்ட்லேருந்து ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எதுவுமே பார்த்தீங்கன்னா கை வைக்கல. வெறும் எக்ஸ்டீரியர் லுக்கு மட்டும்தான் காருக்கு ஃபுல்லாக செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் டெய்ல் லைட் போட்டிருக்காரு. ஸோ இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 4.25 lakhs கோட் பண்ணுறாரு. நம்ம ஆல்ரெடி ஜென் ஸ்டீல் வந்து 3,50,000 கோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணீங்க. பட் ஆனால் ஒரே நாளில் கார் வந்து சேல் ஆகிடுச்சு. இந்த ஜென் கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 door காரு சொல்லுவாங்க. 2 door இல்லை 3 door ஜென் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேரு. ஜென் ஸ்டீலே கிடைக்கிறது கஷ்டம். ஜென் கார்பன் அதோட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ ஜென் கார்பன் இது வந்து ஒரு கலெக்டர்ஸ் கார் மாதிரி. ஸோ யாராச்சும் ஜென் கார்பன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது வாங்கலாம். அதுவும் ஃபுல்லாக ரெடி பண்ண காரு. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹோண்டா அக்கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோண்டா அக்கார்டு நம்ம பேஜில் பார்த்துருப்போம். ஒரு 10 lakhs கோட் பண்ணியிருப்போம். அது ஃபுல்லாகவே ஒரு 6 lakhs மேலே ஃபுல்லாகவே ரேசிங் ஸ்பெக்கில் ரெடி பண்ண கார் போட்டிருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே ஹோண்டா அக்கார்டு வந்து கம்மி ப்ரைஸில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த காருக்கு வந்து 2,95,000 கோட் பண்ணுறாங்க. 2009 மாடலு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ 2009 மாடல்னால் இப்போ எஃப்சி முடிகிற நிலமில் தான் இருக்குது. 1 or 2 monthsல எஃப்சி முடிகிற நிலமில் தான் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது. அலாய்ஸ்லேருந்து இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குது. இந்த கார் எடுத்தீங்க, ஹோண்டா கார் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு 2 பவர் விண்டோஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு, மேனுவல் டிரான்ஸ்மிஷனு. உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ ரிமோட் லாக் கூட வந்துடும். ஸோ இன்டீரியர்ஸ் எல்லா ஸ்பீக்கர்லேருந்து ஆடியோ சிஸ்டம்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு. இதில் வந்து உங்களுக்கு டச் சிஸ்டம்லாம் எதுவும் போடல. ஸோ அப்போ அந்த 2009 காலத்தில் வந்து அந்த டேஷ்போர்டில் இருக்க எல்லா பட்டனும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ நல்ல லக்ஸரியான காரு. ஸோ ஹோண்டா கார்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு. பட் இவங்க 2,95,000 தான் கோட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேன்சி நம்பர் தான் 50, 60. ஸோ ஹோண்டா கார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது 3மே ஒருத்தர் தான் ஓனரு. அவரோட நம்பரு அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் எந்த கார் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கார் ஏதாச்சும் சேல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்ஸ்லேயோ வந்து சேல் ஆகிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷன் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இந்த 3 கார் சேலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடிஃபைடு இல்லை ரெஸ்டோர் பண்ண பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து சேலுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேஜில் தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட் தான் வந்துகிட்டே இருக்குது. வரும்போதெல்லாம் சீக்கிரமாக சேல் ஆகிடுது. சேல் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டி இருக்கான்னு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து இந்த கார் இல்லை இந்த பைக் வந்து லேட் ஆச்சு, இதை வாங்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாலுமே முடிஞ்ச அளவு கொஞ்சம் குயிக்காக வாங்கிடுங்க. வேறு ஏதாச்சும் இந்த 3 கார் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லலை அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 2005 மாடல் டொயோட்டா இன்னோவா 4.5 lakhs ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணேன். ஜென் கார்பன் 2003 மாடலு. ஸோ ஹோண்டா அக்கார்டு பார்த்தீங்கன்னா 2009 மாடல். 3மே எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஜென் கார்பன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 வருஷம் 2028 வரையும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது காரு. ஸோ 3 காரோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். தேவை இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஏஆர்கே.